நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பெண்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஜெனரலா ஆட்டோல போம்போது, ஊபர் பைக்ல போம்போது நெறைய விமன் ஹராஸ்மென்ட்லாம் பார்த்துருக்கோம். ஆட்டோலயுமே பார்த்துருக்கோம். இப்ப சமீபத்தில வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் இருக்கு. ஆட்டோல கோயம்பேட்லேருந்து வரும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி இந்த மாரியான விஷயங்கள அதான் ஆட்டோல போம்போது கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆட்டோ மட்டும் இல்ல, பைக் அப்படின்னு நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். என்னடா இது அப்படின்னு சோதனையில இருக்கும்போது தான் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் சட்டசபையில முதல்வர் தலைமையில ஒரு அறிவிப்பு வெளியானது. என்ன அப்படின்னா, பெண்களே ஓட்டக்கூடிய பிங்க் ஆட்டோ தமிழ்நாடு முழுவதும் அறிமுகம் செய்யப்படும். அதற்கு ரூ. 1,00,000 நிதியுதவியும் செய்யப்படும். அவங்களுக்கான பயிற்சிகளும் முறையாக அளிக்கப்படும். அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியானது. சரி, அறிவிச்சிருக்காங்க, எப்படா வரும் அப்படின்னு பார்த்தா, வருகிற மார்ச் 8 மகளிர் தினத்தை ஒட்டி முதன்முறையாக முதற்கட்டமாக சென்னையில பயன்பாட்டிற்கு வருகிறது பிங்க் ஆட்டோ. சரி, இது எத்தனை ஆட்டோக்கள் வர இருக்கு, எத்தனை பெண்களுக்கு இதற்கான முறையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். நான் முன்னாடியே சொன்ன மாரி 25லிருந்து 45 வயதிற்கு உட்பட்ட கிட்டத்தட்ட 250 பெண்கள் இந்த திட்டத்தின் அடிப்படையில தெரிவு செய்யப்பட்டு, அவங்களுக்கான முழு பயிற்சிகள், அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி டிரைவிங் தெரியணும். டிரைவிங் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அவங்களுக்கான முழு பயிற்சிகள தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் டிஎன் ஆட்டோ ஸ்கில்ஸ் நிறுவனம் சார்பில் ஆட்டோவை பாதுகாப்பாக எப்படி இயக்குவது, அவசர காலங்கள்ல காவல்துறையை எப்படி தொடர்பு கொள்வது, சுய தற்காப்பு குறித்த பயிற்சிகளும் வழங்கப்பட்டு, மானியமும் வழங்கப்பட்டு, ஆட்டோ வழங்கவும் ஏற்பாடுகள் முறையா செய்யப்பட்டிருந்தது. ஸோ அவங்க எல்லா பயிற்சி, கிட்டத்தட்ட பாதுகாப்பு, இது மாதிரி எல்லா பயிற்சிகளையும் முடித்து ஆட்டோவையும் சிறப்பாக பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு மகளிர் தினத்துக்கு. மகளிர் தினத்துல 250 ஆட்டோக்கள், பிங்க் ஆட்டோக்கள் சென்னையில் முதற்கட்டமாக இயக்கப்படுகிறது. அப்போ இனிமே சென்னையில முடிந்த வரைக்கும் இந்த பிங்க் ஆட்டோ நம்ம சூஸ் பண்ணி போகும்போது பெண்கள் பயப்படாம பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் தான் நமக்கு இந்த மகளிர் தினத்துல கிடைச்சிருக்கு. அரசியலா அதை பேசணும் அப்படின்னா, திமுக வந்ததுலேருந்து மகளிருக்கு உரிமை தொகை அப்படின்னு சொல்லி செலக்டிவான, அதாவது பொருளாதார இதுல செலக்டிவான நபர்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் அதுலயே நிறைய இடத்துல ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. இதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளானதா. அதே மாதிரி இலவச மகளிருக்கு பஸ் பேருந்து, மகளிர் பிங்க் பஸ் அப்படின்னு சொல்லி மகளிர் மட்டும் அதில் இலவசமாக பயணிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை, அதே மாதிரி தாலிக்கு திருமணத்திற்கு உதவி திட்டம் இருந்துச்சு. அதை கல்லூரி போகிற பெண்களுக்கு கொடுத்துருந்தாங்க, மாதம் 1000 சொல்லி. இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் கை கொடுக்குது அப்படிங்கிறத 2026 தேர்தலில் தான் நம்ம பார்க்க முடியும். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய திட்டங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். அந்த இலவச பஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 முறை நான் பயணப்பட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பஸ்ல பெரிதாக போறதில்ல. ஆனா தினந்தோறும் அன்றாட வாழ்வாதாரத்துக்காக பயணிக்கக்கூடிய, நம்ம வீட்டுக்கிட்ட பூ விற்கிற அக்கால இருந்து, காய்கறி விற்கிற அக்கால இருந்து, அந்த நாள்தோறும் தின உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு இது எல்லாமே பெரிய உதவியா தான் இருக்கும். அந்த வகையில இந்த பிங்க் ஆட்டோ ஒரு சேஃப்டி, பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பிங்க் ஆட்டோ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 250 ஆட்டோக்கள். சென்னைக்கு இது போதுமா அப்படிங்கிறது தெரியல. எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறதோ, பயன்பாடு தேவையின் நலன் கருதி அதை இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. சரி, எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மகளிர் தினத்திற்கு பிறகு பார்க்கலாம். நீங்களும் பிங்க் ஆட்டோல பயணிச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் என்னுடைய முதல் பயணத்தை அந்த பிங்க் ஆட்டோல பயணிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்றேன். தேங்க்யூ. நன்றி.